ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ChatGPT மாதிரி சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்லாம் எவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருன்னு சொல்லி நான் முன்னாடி ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கேம் இந்த ChatGPT மூலியமாகவே நான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சியில் எப்படி ப்ரோக்ராம் டைப் பண்ணும், அப்புறம் பைத்தானில் கொஞ்சம் தெரியும். மற்றபடி எனக்கு கேம் ஜென்ரேட் பண்ணதோ ஜாவாவோ எதுவுமே தெரியாது. VS Code அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அதே ChatGPT தான் எனக்கு சொல்லிச்சு. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணி நான் ChatGPT சில கோட்ஸ்லாம் கேட்டு அது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு இன்ஸ்டன்ட்டாக கேம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ChatGPT நான் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்ல அது எனக்கு தனித்தனி கோட் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 hours ஆச்சு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதனால் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இது நமக்கு தேவை. ஸோ இப்படி ஒரு ஆப் இருக்குன்னா எனக்கு ChatGPT தான் சொல்லிச்சு. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி டேரெக்டாக விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 89 MB வந்துச்சு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த VS Code நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. நான் ஃபுல்லாக ChatGPTல கேட்டு தான் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபைலுக்கான நேம் கொடுக்கணும். இப்போ நான் அந்த ஃப்ளாப்பி பேர்ட் கேம் தான் நான் ஜெனரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைலுக்கு நான் ஃப்ளிப் பேர்ட் கேம் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஃப்ளிப் பேர்ட் கேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு .java அப்படின்னு கொடுக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான எக்ஸ்டென்ஷன். இது கொடுக்கல அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ChatGPT இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம ஜாவா கோட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ரைட் ஜாவா கோட் ஃபார் ஃப்ளாப்பி பேர்ட் கேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக இது எனக்கு ஒரு கோடே ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute இதே ஜெனரேட் பண்ணுது. ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குது. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது உங்கள் லேப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த கோட் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிட்டு இதில் நம்ம இந்த ஃபைல் கிரியேட் பண்ணதில் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதனால் திரும்ப போய் ChatGPTல கேட்டேன். கேட்டதுக்கு அது சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லிச்சு. இப்போ நான் அதை சொல்கிறேன். ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச் பாரில் போயிட்டு ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். சைஸ் ஒரு 40 to 50 இருந்துச்சு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம கேமுக்கு தேவையான எல்லா எக்ஸ்டென்ஷனுமே இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதேமாதிரி டெர்மினல் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதே நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டெர்மினல் அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா கீழே இது மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் தான் நமக்கு அந்த கோட் ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தெரியும். அதனால் இந்த டேப் ChatGPT ஓப்பன் பண்ணிக்க சொல்லிச்சு. ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் அந்த கோடை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறப்போ எனக்கு எரர் வருது. எனக்கு என்ன எரர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் நான் ChatGPT போய் சொன்னேன் இந்த மாதிரி எரர் த்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா அது சில இன்டர்னல் பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் இப்போ நான் முன்னாடி ஃபாலோ பண்ண மெத்தடில் போய் திரும்ப அதே ஃபோல்டரில் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு நான் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ரைட் ஜாவா கோட் ஃபார் ஃப்ளாப்பி பேர்ட் கேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணப்போ எனக்கு இது மாதிரி கோடு ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் கீழே சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ 5th பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டெப் சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கோட் காப்பி பண்ணி நான் பார்த்தீங்கன்னா VS Code பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கமாண்டில் ஜாவா சி அப்படின்னு போட்டு நம்மளோட அந்த ஃபைல் நேம் இதில் கொடுக்க சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ஜாவா சி அப்படின்னு போட்டு நம்ம ஃபைல் டைப் பண்ணி என்டர் பண்ணேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஜாவா ஃப்ளிப் பேர்ட் கேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொல்லிச்சு. ஸோ அதே நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்னால் நம்ப முடியல. ஸோ ஒரிஜினலாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஆனால் எனக்கு இன்டர்ஃபேஸ் எதுவுமே கரெக்டாக இல்லை. நமக்கு இந்த வெறும் இந்த பிளாங்க் ஸ்க்ரீன் மாதிரி தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு முக்கியமான ஸ்டெப் இந்த கேம் ஓப்பன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. ஸோ இந்த ஸ்டெப்பை கொண்டாடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. நான் ஒரு 2 days முன்னாடி ட்ரை பண்ணுறப்போ. ஸோ இப்போ நான் வீடியோக்காக டேரெக்டாக ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ இது நான் பேஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டாலே நமக்கு ஒரு 50% வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பற்றி. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கேம் ஜஸ்ட் ஓப்பன்லேயே தான் இருக்குது. பிளிங்க் ஆகுது, எதுவுமே வரல. ஸோ இது இப்போ நம்ம சொல்லணும். ஸோ அதனால் நான் ChatGPT போயிட்டு ஸ்க்ரீன் வெறுமனே பிளிங்க் மட்டும் தான் ஆகுது, வேறு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன். ஸோ டைப் பண்ணுறப்ப இது புதுசாக வேறு கோடு ஜெனரேட் பண்ணிச்சு. ஸோ இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்லிச்சு. ஸோ இதே மாதிரி ஸோ இதை நான் காப்பி பண்ணி VS Code பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் ரன் பண்ணேன். ஸோ ரன் பண்ணுறப்ப எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம
ஸ்பேஸ் அமுத்திட்டே இருக்கப்போ அது மேலே இருக்குது. ஆனால் நான் விட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கீழே வந்துருது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்மளால் விளையாட முடியல. அதே மாதிரி நமக்கு வந்து எந்த ஆப்ஸ்டக்கிளுமே இல்லை, ஜஸ்ட் எம்டி ஸ்க்ரீன் மட்டும் தான் வருது. ஸோ இதை நான் வந்து இப்போ வந்து ChatGPT போய் சொன்னேன். ஸோ அந்த பாக்ஸ் வந்து கீழே வந்து சீக்கிரமாக விழுந்துருது. அதே மாதிரி கேமில் வந்து எந்த விதமான ஆப்ஸ்டக்கிளுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன். ஸோ அப்படின்னு டைப் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வேற ஒரு கோட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இப்போ நான் கோடை காப்பி பண்ணி நான் வந்து திரும்ப அந்த நம்ம பழைய கோடை எரேஸ் பண்ணிட்டு இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணேன். ரன் பண்ணுறப்போ நம்ம கிட்டத்தட்ட கேம் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. நம்ம அந்த கேமில் பார்க்குற மாதிரி பச்சை கலர் ஆப்ஸ்டக்கிள், கேம் ஓவர், மேலே ஸ்கோர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வருது. ஆனால் இன்னும் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது. டக்கு ரொம்ப ஸ்பேஸ் பார் வேகமாக அமுத்தினா தான் வந்து கேம் வந்து ஓடுது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ChatGPT வந்து சொல்லணும். ஸோ அதே மாதிரி நான் முக்கியமான விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ரன் ஆகுது. ஸோ இதில் தான் சில சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்கிறப்போ அந்த கோடை காப்பி பண்ணி அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து என்ன பிரச்சனையோ அதை வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து அதிலே வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் புதுசாக கோட் வரப்போ உங்களுக்கு புதுசாக வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதே கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து நான் பிரச்சனை சொன்னேன். இது மாதிரி பாக்ஸ் வந்து இப்போயும் வந்து கீழே ரொம்ப வேகமாக உழுது. அதே மாதிரி கேம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேமை ஸ்லோ பண்ணி ஒரு கோட் வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணுச்சு. ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணுறப்போ இந்த ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி இப்போ எனக்கு அதே கோட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப காப்பி பண்ணி நான் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் போய் பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணேன். ரன் பண்ணுறப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கரெக்டாக அந்த கேம் வந்து ஸ்பீடும் ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி அந்த விழுகிற ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பர்ஃபெக்டாக அந்த கேம் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்னும் நோட்டீஸ் பண்ணி அப்படின்னா அந்த க்ரீன் ஆப்ஸ்டக்கிளில் படுறப்ப வந்து நம்ம கேம் வந்து ஓவர் ஆகலை. ஸோ நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் படுறப்ப வந்து நமக்கு வந்து கேம் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதே கோட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதே கோட் வந்து நான் காப்பி பண்ணி ChatGPT பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கொயராக இருக்கிறது வந்து நமக்கு செட் ஆகலை. ஸோ அதில் இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் பால் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கேம் கேரக்டர் வந்து ரவுண்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆப்ஸ்டக்கிளில் படுறப்பே வந்து கேம் ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கமெண்ட் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து திரும்ப ஒரு புது கோடை வந்து நம்ம ChatGPT வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த கோடை வந்து இப்போ நான் காப்பி பண்ணி திரும்ப நம்ம பழைய கோடை எரேஸ் பண்ணிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக மாறிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டக்கில் தொடுறப்பே வந்து வேறு லெவலில் கேம் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சொன்ன கமெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான கேம் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஜென்ரேட் பண்ணதுக்கு எனக்கு எந்த விதமான கோடிங் நாலேஜும் வந்து தெரியாது. நான் வெறும் ChatGPT யூஸ் பண்ணி மட்டுமே வந்து நான் இதை வந்து ஜென்ரேட் பண்ணேன். ஸோ அப்போ நீங்களும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு வேறு லெவல் கேம் வந்து உங்களால் இதில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேமுக்கான நான் கோடை காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணி விளாட்றப்ப தான் வந்து எனக்கு ChatGPT மாதிரியான சில ஏலாம் எவ்வளோ வந்து டெவலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எனக்கு எந்த கோடிங் நாலேஜுமே கிடையாது. ஸோ இதை நம்ம ரியல் லைஃப்பில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்காக வந்து ஒரு டீச்சரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா எல்லாமே வந்து தெரியும், உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் என்னென்ன கேள்வி அது ரிலேட்டாக கேட்குறீங்களோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு கோட் புரியல, இது வந்து வேறு மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்க வேறு மாதிரி ஒரு கோட் டைப் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ChatGPT இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறப்ப ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து சாம்பிளுக்காக தான் வந்து இந்த கேம் வந்து ஜெனரேட் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன ஹை ரியலிஸ்டிக்காக போயிட்டு வேறு லெவல் கேம்ஸ்லாம் வந்து உங்களால் ChatGPT யூஸ் பண்ணி வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக வந்து கோடிங் நாலேஜ் வந்து எதுவுமே தேவையில்லை, நம்ம இருக்கிறத வச்சு வந்து கேம் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து அது மாதிரி தான் ஜெனரேட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதே கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த கேம் வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ எனக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம், எனக்கு வந்து கோட் வேணும் அப்படின்றதுக்காக எனக்கு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்து ஜெனரேட் பண்ண சொன்னேன். ஸோ எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது 3 கேரக்டர் வந்து பேர்ட் PNG, பேக்ரவுண்ட் PNG, அப்புறம் வந்து ஆப்ஸ்டக்கிள் PNG அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேரக்டர் வந்து கொடுத்துச்சு. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரோமில் போயிட்டு நான் பேர்டுக்கான தனி ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் தனி ஃபோட்டோ, ஆப்ஸ்டக்கிள் தனி ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கரெக்டான ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆச்சு. ஸோ எனக்கு எதனால வந்து எரர் த்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு வந்து மேபி லேப்டாப்பில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைங்கிறதுக்காக வந்து மேபி வந்து எனக்கு வந்துருந்துருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆச்சு அப்படின்னு நான் கொடுக்குறப்போ. ஸோ நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான கேம் வந்து நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி வந்து உங்களால் VS Code வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் மெத்தட்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்கள் கோடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.